ஸோ ஹாய் மக்கா, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மினி வெஜிடபிள் கார்டனோட பார்ட் 1 அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வரைக்கும் அப்படின்றது தான் பார்ட் 1. ஸோ இந்த இடத்த தாங்க நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மாடரேட்டாக வெயிலும் இருக்கும், மாடரேட்டாக நிழலும் இருக்குங்க. அதனால இந்த பக்கம் ஃபுல்லாக செடி இருக்கும், இந்த பக்கம் செடி இருக்காது. ஸோ இது ஒரு சென்டர் பார்ட்டாக இருக்கும், அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று அம்மாவும் இந்த இடத்துல தான் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. நான் பின்னாடியெலாம் செம்பருத்தி செடி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த பக்கம் தேங்காய்லாம் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த இடத்த தான் மேடாகவும் இருக்கும், அதனால் இந்த இடத்த நான் சூஸ் பண்ணேங்க. என்னால் எங்கள் அம்மா மாதிரி ஃபுல்லாலாம் போட முடியாதுங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போட்டிருந்தாங்க. இப்போ நம்மளால அவ்வளோ தூரம் போட முடியாது. அதனால் சின்ன மினி வெஜிடபிள் கார்டன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது நானும் என் பொண்ணும் சேர்ந்து கஷ்டப்பட்டு இந்த மண்ணை ரெடி பண்ணோங்க. அவ்வளோ புழு இருந்துச்சுங்க. அந்த தென்னை மரத்தில் இருக்கும்ல, அங்கே ஒரு பெரிய வண்டு, பெரிய புழு. அந்த புழுவெலாம் எப்படி ஒரு 100 கிட்ட இருக்குங்க, அவ்வளோ இருந்துச்சு. இது ஒரு பெரிய பிரான்ச் இருந்தது. அந்த பிரான்ச்சுக்குள்ளே கூடு கட்டி மாமாங்க காலமாக வளர்ந்துருக்கும் போல் எங்களுக்கு தெரியலை. பயபுள்ள அதை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஸோ எப்பயும் போல் அம்மா ஹெல்ப்பை கேட்டு விதையெல்லாம் போட்டுவிட்டேன். இந்த மஸ்கு மெலன்லாம் மேலேயே போட்டிருந்தேன், வளர்ந்துருந்துச்சு. ஆனால் நம்ம சாப்பிட்டுட்டு போட்டிருப்போம்ல, அது நல்லா வந்துச்சு. அதையும் கீழே ஊண்டி வச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. ஸோ 3 நாளே அழகாக துளிர் விட்டுருச்சுங்க. இந்த பக்கம் பீன்ஸ் போட்டிருந்தோம், இந்த பக்கம் ஃபுல்லாக வெண்டைக்காய் போட்டிருந்தோம். வெண்டைக்காய் பழைய சீட்ஸும் இருந்துச்சு, அதனால் அதுவும் ஃபுல்லாக பாத்தி போடுவோம், பத்தாது வெண்டைக்காய்லாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போட்டோம். அதுலேயுமே ஒரு 13 செடிக்கிட்ட நல்லா வந்துருந்துங்க. அங்கங்கே இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு 13 செடிக்கிட்ட வந்துருச்சு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க. தண்ணியை மட்டும் டெய்லி பாய்ச்சிட்டு வந்துட்டேன். ஒரு வாரம் கழித்து பார்த்தா அந்த ஒரு செடியாக வெண்டைக்காய் செடி சுருங்கி ஆகுதுங்க. இந்த பக்கம் பீன்ஸ் அதுக்கு மேலே வளரவே இல்லை. நிறைய பீன்ஸ் வெரைட்டி இருந்தது. அது போட்டால் பாதி எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வெரைட்டி தான் வந்திருக்குங்க. கிளஸ்டர்ட் பீன்ஸு, அதுக்கப்புறம் துவரம்பருப்பு வெரைட்டி ஒன்று சொன்னாங்க. அது இந்த பீன்ஸு, இது வந்து என்ன சொல்லுவோம், தட்டைப்பயிறு, அது தாங்க வந்துருந்துச்சு. இதை தவிர வேறு எதுவுமே வரல. இதெல்லாம் வேஸ்ட்டு செடி தான். ஐ மீன் என்ன சொல்லுவாங்க, களைச்செடி தாங்க நிறைய இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, எவ்வளோ எறும்பு பார்த்தீங்களா, இந்த சீத்தாப்பழம் மரத்துக்கு கீழே தாங்க அது கூடயே கட்டியிருக்கு. ஸோ ஃபுல்லாக களையை எடுத்து விட்டு தண்ணியை பாய்ச்சி விட்டு இருக்கிற செடிக்கெலாம் கொஞ்சம் மண்ணை ஏற்றி விட்டு வந்தாச்சுங்க. இந்த பக்கம் 2 இது வந்துருந்துச்சுங்க, பாவக்காய் செடி வந்துருந்துச்சு. அது பயப்பலே அது யாரும் ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணல. இது எல்லா செடியும் தொட்டுவிட்டானுங்க, இது 2ஐயும் தொடவே இல்லைங்க. ஸோ இப்போ இந்த செடியெல்லாம் காப்பாற்றணும். இப்போ மஸ்கு மெலன்லாம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு மஸ்கு மெலன் பிடிக்காது, ஆனால் அது சீக்கிரம் வளர்ந்துருங்க. போட்டோடனே எதை போட்டாலும் நல்லா வளர்ந்துடும். இங்கே பார்த்திங்களா இப்படி தாங்க, கீழே வேரே இருக்காது. வேறு புழுனால அது இப்படி ஆச்சா, இல்லை எறும்புனால் அப்படி ஆச்சானே எனக்கு தெரில. சரி, அடுத்த நாள் ஃபுல்லாக அந்த ஆஷ் பவுடரை ஃபுல்லாத்தையும் போட்டு சாம்பலை ஃபுல்லாக தூவி விட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் முட்டையும் காய வச்சுருந்தேன். அதையும் அரைச்சி அதையும் ஒவ்வொரு செடிக்காய் போட்டுவிட்டு எல்லா பக்கமும் இருந்ததெல்லாம் தூவி விட்டாச்சுங்க. அந்த பக்கம் பூசணிக்காய், பரங்கிக்காய்க்கு அதுக்கும் போட்டாச்சுங்க. அதுலேயும் கொஞ்சம் தூவி விட்டேன். அதுவுமே எல்லாமே இலையெல்லாம் அப்படியே கடிச்சு ஃபுல்லாக இதாக தான் இருந்தது. அதில் வந்து பெட்டில் ஒரு சின்ன வண்டு இருந்ததுங்க. அந்த வண்டு தான் அது ஃபுல்லாத்தையும் கடிச்சு எடுத்துருச்சு. இதுக்குள்ளே தாங்க இருக்கானுங்க, கூடு கட்டி உள்ளே வளரானுங்க. அது மேலேயும் கொஞ்சம் நிறைய போட்டுவிட்டு வெங்காயம் முட்டையெல்லாம், முட்டை தோல் அந்த வாடகைக்கு கொஞ்சம் வராதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபுல்லாக போட்டுவிட்டு வந்திருக்கேன். திருப்பி அடுத்த ரவுண்டு வெங்காயத்தை ஊற வச்சு போடணும்னு வச்சுருக்கேங்க. ஸோ அடுத்து ஆடி 1 வந்துருச்சுங்க. ஸோ ஆடி 1 வந்தோடனே அம்மா கொஞ்சம் விதையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அன்றைக்கி போட்டு விட்டோங்க. சும்மா அதான் சொல்லுவேன், ஏன்டா ஆடி 1 விதைச்சா நல்லா பளபளன்னு வரும்னு. அடுத்து 3 நாளே சூப்பராக தளர்த்துருச்சுங்க. இன்றைக்கி பார்க்கும்போது அழகாக ஒரு பைபிளை எட்டி பார்த்துச்சுங்க. பார்க்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு ஆனந்தம். அந்த செடியிலேருந்து ஒரு பூ பூத்தோடனே அப்படி என்னமோ சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷங்க. அது எப்போயுமே நார்மலாக நம்ம எவ்வளோத்தான் தடவை செடி வளர்த்தாலும் அந்த செடி தடவை வளர்கிறப்ப, அது பூ பூக்கிறப்ப, காய் காய்க்கிறப்ப பார்க்க ஒவ்வொருத்தரையும் பார்க்க சந்தோஷமாக இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாக கீரை போட்டிருக்காங்க. கீரை நான் 3 நாளே அழகாக வந்துச்சுங்க. இந்த பக்கம் பசலைக்கீரை போட்டிருக்காங்க, அது கொஞ்சம் லேட்டாக தான் வளரும். அந்த கீரை போட்டதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் எப்படி தண்ணி விடுறதுதாங்க தெரியல. எப்படியோ பார்த்து கஷ்டப்பட்டு போட்டுவிட்டுருக்கேன். நான் நிறைய செடி செத்துருச்சு. இது நம்ம சொரக்காய் செடி வாழை மரத்துக்கு கீழே போட்டிருந்தாங்க அம்மா நிறையா. அதுவும் பையன் உள்ள வேட்டையாடி விட்டது. அந்த பீட்டல், ஐ மீன் ஒரு வண்டு, அது என்ன வெரைட்டின்னு தெரில, ஒரு சிவப்பு கலர் குட்டி வண்டுங்க.
அதுவும் பைப்பில் எல்லாத்தையும் போட்டு கடிச்சிச்சு, பாதியே எறும்பு கடிச்சிருச்சு. ஸோ இதையும் மேலேயும் தூவி விட்டு அதையும் கொஞ்சம் கொடியெல்லாம் சுற்றி விட்டு அந்த இதெல்லாம் அப்டேட்லாம் நான் 2வதில் போடுறேன் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு. நம்ம தண்ணி விடும்போதெல்லாம் இப்போ நிறைய பட்டாம்பூச்சி பார்க்குறேங்க. எனக்கு அது பார்க்கையில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அது அப்படியே அந்த காற்று ஆடி காற்றுக்கு அந்த செடி மூவ் ஆகிற பக்கம்லாம் அதுவும் அந்த செடியோடு சேர்ந்து சாயுதுங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. பாருங்கள் எப்படி காற்றடிக்குது, எப்படி மூவ் ஆகுது பார்த்தீங்களா? அப்படியே அந்த இடத்த விட்டு அது வேலையை அதை பார்த்துக்கிட்டே இருக்குது. நீ காற்று என்ன வேணால் தெரிஞ்சிக்கோ. இப்போ பாருங்கள் எப்படி சாயுது, அதுவும் சாயுது. நான் போய் பக்கத்தில் நின்று எடுத்து ஐயோ பாங்க ரெக்கையை வைக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கல 90s கிட்ஸ் ஞாபகம் வருதுங்க. இந்த மாதிரி பட்டாம்பூச்சி நிறைய துரத்தி பிடிப்போங்க. பாருங்கள் எப்படி காத்தடிக்குது, அதுவும் பாருங்கள் அது செடியை விடவே இல்லைங்க. அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருந்தது. காலம் கொஞ்ச நாளும் எவ்வளோ அழகான பிறவி இது. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய முட்டை போட்டு வச்சுருக்குங்க நிறைய செடியில். அது பாட்டு ஒரு பக்கம் ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கு. ஸோ இதுக்காகவே நிறைய பூச்செடி வைக்கணும்னு வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு டைம் டெரஸ் கார்டன் ஆரம்பிக்கும் போது நிறைய பூச்செடியாக தான் வச்சேன். அடுத்த வருஷம் பழங்கள் காய் வச்சுட்டேன். ஸோ இந்த வட்டம் 2யுமே நினச்சிருக்கேன். ஸோ விவசாயத்தை இப்போ தாங்க நான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ விவசாயம் பழகுவோம், விவசாயத்தை காப்போம். காக்கிறது இல்லைங்க, நம்ம தாங்க காற்று ஆகணும். ஏன்னா அப்போ தான் நம்ம நல்ல பூவா சாப்பிட முடியும். ஸோ இயற்கையோடு வாழ்கிறது தாங்க ரொம்ப அழகான வாழ்க்கை. ஸோ அந்த இயற்கையை மிஸ் பண்ணாமல் நம்ம வாழ்ந்தாகணும். ஸோ நானும் கற்றுக்கிட்டு தாங்க இருக்கேன். கற்றுக்கிறதுக்கு சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது நம்ம தெரியாதவங்களும் நிறைய ஆசைப்படுவாங்க. அடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற இடத்துல நம்ம சின்ன இடம் இருந்தாலே போதுங்க. ஒரு 10 காய் நம்ம வைக்கலாங்க. நம்மளுக்கு தேவையான காய் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாழ்க்கை ரொம்ப சின்னதுங்க. இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம கெமிக்கல்ஸ்லேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை நம்ம உருவாக்கி ஆகணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். விவசாயம் கற்போம் அண்ட் விவசாயம் காப்போம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.